ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பிரம்மதேவர் பகவானிடத்துல எப்படி பிரார்த்தனை செய்கிறார், எதற்காக பிரார்த்தனை செய்கிறார், என்ன வேண்டி பிரார்த்தனை செய்கிறார், இந்த பிரார்த்தனையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, பிரம்மதேவர் எதற்காக பகவானிடத்துல பிரார்த்தனை செய்கிறார், என்ன வேண்டி பிரார்த்தனை செய்கிறார், அந்த பிரார்த்தனைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன. ஃபர்ஸ்ட் 22nd ஸ்லோகத்துல என்ன பிரார்த்தனை பண்றாரு? ஸ்வயம் சமஸ்த ஜகதாம் சுகிருதேக ஆத்மா சத்வே நயன் மிருதே பகவன் பகேன தேனேவ மேதசம் அனுப்பிரசதாத் யதாகம் சர்க்ஷ்யாமி பூர்வவதிதம் பிரணத பிரியோசோ. அனைத்துக்கும் காரணமாகிய பகவான் என் மீது தமது கருணையை பொழிவாராக. அவர் ஒருவரே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்வாளிகளின் ஒரே நண்பரும் ஆத்மாவும் ஆவார். மேலும் அவர் தமது 6 வகையான ஐஸ்வர்யங்களினால் எல்லோர் இதயத்திலும் இறுதி இன்பம் பெறுவதற்காக அவர்களை காக்கவும் செய்கிறார். நானும் பகவானுக்கு மிகவும் விருப்பமான சரணடைந்த ஆத்மா ஆதலினால் அவர் முன்பு போலவே நான் படைப்பதற்குரிய அந்த நோக்கத்தினை கொடுத்து அருள் புரிவாராக, அகநோக்கினை கொடுத்து அருள் புரிவாராக. சோ இந்த பிரார்த்தனையில முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, பிரம்மாவுடைய பிரேயர். இந்த பிரம்மாவுடைய பிரார்த்தனையில முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரம்மாவுக்கு கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது. பிரம்மாவுக்கு நான் ஒரு பிரம்மதேவன், நான் ஒரு சிருஷ்டிகர்த்தா, நான் தான் உயிர் வாழ்க்கையை படைக்கிறேன், படைப்பு தொழிலுக்கு நான் தான் அதிபர், நானே படைப்பு தொழிலுக்கு அதிபன், நானே உயிர் வாழ்களை படைக்கிறேன், நானே சிருஷ்டிகர்த்தா. இந்த நான் என்ற பொய் அகங்காரம், நான் தான் பண்றேன், என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா நடக்காது என்ற ஒரு எண்ணம் பிரம்மத்துல துளி கூட கிடையாது. அப்ப பிரம்மாவுக்கு ஆணவம் கிடையாது, செருக்கு கிடையாது, அகங்காரம் கிடையாது. இங்க பிரம்மா பகவானுடைய தனித்தன்மையை ஒப்புக்கொள்கிறார். பகவான் தான் சர்வ காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணமாகிய அந்த முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் என் மீது கருணை காட்டுவாராக. இதுதான் சரணாகதி தத்துவம். எப்போதும் பகவானுடைய கருணையே நம்பி இருக்கிறது. யார் சரணடைந்த ஆத்மா எப்போதும் பகவானுடைய கருணையே நம்பிக்கை. ரக்ஷசிதி விஸ்வாசோ கோப்ருதே வர்ணம் ததா. ரக்ஷசிதி கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், பகவான் மட்டும்தான் எனக்கு பகவான் மட்டும்தான் என் மேல கருணை காக்க முடியும், பகவான் மட்டும்தான் என்னை பாதுகாக்க முடியும், அவர் மட்டும்தான் என்னை பராமரிக்க முடியும். எப்பவுமே அவருடைய கருணையே நம்பியிருக்கு, அவருடைய கருணையே நம்பியிருக்கு. அவர் ஒருவரே இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவாத்மாவுக்கும் ஒரே நண்பனும் ஆத்மாவும் அவர்தான் சுகிருதம் சர்வபூதானாம். கிருஷ்ணர் ஒருத்தர் எல்லா ஜீவாத்மா உற்ற நண்பன். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோகமை போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. யார் ஒருத்தருக்கு அமைதி சாத்தியம், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் யார் அமைதியா வாழ முடியும்? உண்மையான அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணர் தான்.
போக்தாரன் யஜ்ய தபசாம், எல்லா செயல்களையும் யாகத்தையும் அனுபவிப்பவர் பகவானே. சர்வலோக மகேஸ்வரன், அகிலத்தோடைய நலன் விரும்பி எல்லோருடைய உற்ற நண்பன், சுகிருதம் சர்வபூதா. அப்படி யார் ஒருத்தர் பகவானை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் அமைதி சாந்தியம் எல்லாம் சாத்தியம். சாந்தி அமைதி எல்லாம் அவங்களுக்கு தான் சாத்தியம், மற்றும் சாத்தியமே கிடையாது. சரி, அடுத்தது, தமது 6 வகையான ஐஸ்வர்யங்களினால் அவர்கள் இறுதி இன்பம் பெறுவதற்காக அவர்களை காக்கவும் செய்கிறார். பகவானுடைய 6 ஐஸ்வர்யம், சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். சோ பகவான் யாரு? வராச முனிவர் சொல்றாரு, இந்த 6 ஐஸ்வர்யம் யார்கிட்ட முழுமையா இருக்கோ அவரே பகவான். ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீய. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 ஐஸ்வர்யம் யார்கிட்ட முழுமையா இருக்கோ அவரே பகவான். அப்ப ஏன் கிருஷ்ணர் பகவான்? அவர்கிட்ட இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையாக இருக்கு. மற்ற தேவர்கள்ட்ட கூட இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையா பார்க்க முடியாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். தேவர்கள்கிட்ட கூட, பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்கிட்ட கூட இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையா கிடையாது. பகவான் கிட்டதான் 6 ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. அதனாலதான் ஒரு பகவான். சத் ஐஸ்வர்யம், சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். 6 ஐஸ்வர்யம் பகவான் கிட்டதான் முழுமையா இருக்கு. அதனால அவரே பகவான். தமது 6 வகையான ஐஸ்வர்யங்களினால் எல்லோரையும் காக்கவும் செய்கிறார், பராமரிக்க செய்கிறார். நானும் பகவானுக்கு மிகவும் பிரியமான சரணடைந்த ஆத்மா ஆதலினால் அவர் முன்பு போலவே நான் படைப்பதற்குரிய அந்த நோக்கத்தினை, அக நோக்கத்தினை கொடுத்து அருள் புரிவாராங்க. பிரம்மா என்ன சொல்றாரு? பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் எல்லாரையும் பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் எல்லாரையும் பராமரிக்கிறாரு, எல்லோரையும் பாதுகாக்கிறாரு, எல்லோருக்கும் உற்ற நண்பரா இருக்காரு, எல்லோருடைய நலன் விரும்பியா இருக்காரு. அவர் எம்எல்ஏ கருணை காமிக்கட்டும். ஏன்னா நானும் ஒரு சரணடைந்த ஆத்மாவா இருக்கிறதுனால, நான் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பொருளை கொண்டிருப்பதனால அவர் எம்எல்ஏ கருணை காமிக்கட்டும். அவர் எப்பவுமே கருணை காமிக்கிறவரா இருக்காரு இல்லையா? அது மாதிரி எம்எல்ஏ கருணை காமிச்சு இந்த படைப்புக்கு தேவையான சக்தி எல்லாம் அவர் எனக்கு கொடுத்துட்டோம். இதுதான் பணிவு. இங்க பிரம்மா என்ன பண்றாரு? படைப்புக்கு தேவையான சக்தி பகவான்கிட்ட வேண்டி பெற்றுக்கிறார், பிரார்த்திக்கிறார். எனக்கு படைப்புக்கான சக்தி எனக்கு இருக்கு, நானே எல்லாம் பண்ணிட்டேன். பகவான் என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள், பௌதிகவாதிங்க, நாத்திகர்கள், இவங்க தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சக்தியை வச்சுட்டு அகங்காரம் கொண்டு இருக்க. அதுக்கு பிரபுபார் என்ன உதாரணம் கொடுக்கிறாரு? கடன் வாங்கி வைத்துக் கொண்ட இறகுகளால் கர்வம் கொள்ளக்கூடாது. கடன் வாங்கி வைத்துக் கொண்ட இறக்கைகளை வைத்துக் கொண்டு ஒருத்தன் கர்வம் கொள்ளக்கூடாது. படைப்புக்கு, அதாவது இந்த ஜட உலகத்துல நம்ம எந்த செயல் பண்ணாலும் அதற்கான புத்தி, அதற்கான சக்தி, அதற்கான மூலப்பொருள்கள் எல்லாமே பகவான் இருந்தவர். சோ பகவான் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால அவற்றிருந்து எடுத்துட்டு நான் பண்ண நினைக்கூடாது. சோ அதான் பொய்யங்காரம். நான் செஞ்சேன், என்னாலதான் நடந்தது, நான் தான் கர்த்தா, இந்த செயல் நடந்ததுக்கு நானே காரணம், அகம் கர்த்தா, இதை நானே அனுபவிக்க வேண்டும், அகம் போக்தா, இவற்றை நானே கட்டுப்படுத்த வேண்டும், அகம் ஈஸ்வரா. நானே கட்டுப்படுத்துபவனா இருப்பேன், நானே அனுபவிப்பவனா இருப்பேன், நானே காரணமா இருக்கேன். இதுதான் பொய் அகங்காரம். சரி, இந்த பொய் அகங்காரம் பிரம்மா கிட்ட இல்லை. ஏன்னா பிரம்மாவுக்கு நன்னா தெரிஞ்சது, இதெல்லாம் பகவான் இருந்தார். நான் கட்டுப்படுத்துவன் அல்ல, நான் அனுபவிப்பான் அல்ல, நான் காரணம் அல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சர்வ காரண காரணம். அதான் பிரம்ம சங்கீதத்துல முதல் ஸ்லோகத்துல படிக்கிறோம் இல்லையா? ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதி ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம். அந்த கோவிந்தனே சர்வ காரணத்துக்கு காரணமா இருக்கார். அதனால பிரம்மா எப்பொழுதுமே பகவானுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை பண்ணக்கூடிய எளிமையான பணிவான பக்தரா இருக்கார். அவருக்கு வீண் கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது. அப்படி வீண் கர்வம் ஆணவம் இருந்திருந்தா பகவான் கிட்ட இவ்வளவு பணிவா பிரார்த்தனை செய்ய மாட்டேன். சோ பிரம்மாவுக்கு ஒரு செருக்கு ஆணவம் இருந்திருந்தா, நான் தான் படைப்பு கர்த்தா, நான் தான் உயிர் வாழ்களை படைக்கின்றேன், நான் இல்லைன்னா படைப்பு நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி பணிவான பிரார்த்தனை செய்ய மாட்டேன். சோ வெரி சிம்பிள். பகவான் பிரம்மா ரொம்ப எளிமையான பக்தரா இருக்காரு. அதனால என்ன பண்றாரு? மிக பணிவாக தன் பிரார்த்தனை செலுத்துறாரு. சோ பொருளுடைய பிரபா என்ன சொல்றாரு?
இந்த பௌதிக உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகம் ஆனாலும் சரி, ரெண்டுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பாதுகாவலரும் பராமரிப்பவருமா இருக்கிறார். எல்லா ஜீவன்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அவர்தான். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நான் தான் என் கணவருக்கு பணிவிடை செய்யறேன், நான் தான் என் மனைவியை பராமரிக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் தான் இந்த குடும்பத்தை, இதெல்லாம் நான் பொய் அகங்காரம். இந்த நான் தான் பொய் அகங்காரம். யாரு நீ? யார் நான் தானே? யார் நம்ம? நம்ம ஒரு கடுகு கூட தூசி போல இந்த படைப்பு, பிரபஞ்ச படைப்புல நம்ம ஒண்ணுமே கிடையாது. பகவானுடைய படைப்புல ஜீவாத்மா ஒரு பொருட்டே இல்லை. ஆனா அந்த நான்கிற கர்வம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம ஒண்ணும் கிடையாது. பகவான் இல்லாம ஒரு துரும்பு கூட அசைய முடியாதுங்க புரோபா சொன்னார். புரோபா மேல என்ன சொல்றாரு? ஆஹ் பகவான் கிருஷ்ணர் அளவற்ற கருணை. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தன் காரணமற்ற கருணை, அளவற்ற கருணை மூலமா இந்த பௌதிக உலகம், ஆன்மீக உலகம் இதெல்லாம் பிரம்மா படைக்கிறதுக்கு அவருக்கு ஆசீர்வதிக்கிறார். சோ பகவானுடைய ஆசீர்வாதத்தினால பிரம்மா மரீச்சி, நாரதர் போன்ற திறன் வாய்ந்த நபர்களையும் படைக்கிறார். தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் நாரதர் போன்றவங்க. சோ அதனால பிரம்மா என்ன பண்றாரு? பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா பகவான் தம்மை சரணிந்த ஆத்மா இடத்துல மிகவும் அன்புடையவர் என்பதால் அவர் நன்கு அறிந்தவர் என்பதே காரணம். சோ இங்க பிரம்மா ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவம் என்னன்னா, சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவாரு. எப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப சரணடைந்த ஆத்மா, சரணடைந்த ஆத்மா பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். அது பிரம்மா நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. அதனால சரணடைந்த ஆத்மாவானவர் பகவானை தவிர வேறு எதையும் அறிந்திருப்பதில்லை. அதனால் பகவான் அந்த ஆத்மாவின் மீது மிகவும் அன்பு பாராட்டுகிறார். யார் ஒருத்தரு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவங்க என்ன பண்றாங்க? இந்த சரணடைந்த ஆத்மாக்கள் பகவானை தவிர வேற எது, பகவானை திருப்தி செய்யற தவிர வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எளிமையாக பணிவாக சேவை பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவான் ரொம்ப அன்பா இருக்காரு, அவர்கிட்ட ரொம்ப பிரியமானவரா இருக்காரு. இதுதான் ரியலைசேஷன். இப்ப நம்ம படிக்கிறது பூரா பிரம்மாவோட ரியலைசேஷன், அவருடைய அனுபவத்தை இங்க சொல்ற. ஏச பிரபன்ன வரதோ ரமயாத் சக்தியா யத்யத் கரிஷ்யதி கிரகீத குணாவதாரஹ தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் ஸ்ருஜதோ அபிச்சேதோ யஜ்ஜீத கர்ம சபலம் சயதா விஜக்யாம். மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு? முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எப்போதும் தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு வரமளிப்பவராக இருக்கிறார். அவரது செயல்கள் அனைத்தும் அவரது அகசக்தியான ரமா அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் மூலமே சட்டமாக்கப்படுகிறது. அவரது செயலான படைப்பு தொழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். மேலும் நான் எனது தொழிலின் மூலம் பௌதிக பற்றால் பாதிப்படைய கூடாது என்றும் பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதாகும். பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா இந்த பிரம்மா பிரேயர் பண்றாரு கிருஷ்ணாட்ட. ஓ பகவானே, நீங்க தான் சிருஷ்டிக்கிறீங்க, படைப்புக்கான எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வருது. படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுக பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் முக்குணங்கள், இதெல்லாம் பகவான் தோன்றுது. அதுக்கப்புறம் இது எப்படி பகவான் தோன்றுது? ரமாதேவி, ரமாதேவிங்கிற பகவானுடைய அந்தரங்க சக்தி. ரமா சம்பு அப்படின்னு பாடுறோம் இல்லையா ஜெகநாதஷ்டகத்துல. ரமா சம்பு எல்லாம் அவங்க எல்லாம் வழிபடுறாங்க பகவான். பிரம்மதேவ, ரமாதேவி, சம்பு, மகாதேவ் எல்லாரும் எப்போதும் பகவானுடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. இந்த ரமாதேவிங்கிறவங்க பகவானுடைய அந்தரங்க சக்தி. இந்த ரமாதேவி மூலமா தான், இந்த அதிர்ஷ்ட தேவதை மூலமா தான் பகவான் எல்லாத்தையும் நடத்துறாரு. அவங்களுடைய அந்த அந்த சக்தியின் மூலமா, அந்த சக்தியின் மூலம் பகவான் எல்லாத்தையும் செய்யற. அப்போ எண்ணற்ற யூனிவர்சஸ், எண்ணிலடங்கா பிரம்மாண்டங்கள், அந்த பிரம்மாண்டத்தை ஆளும் தேவதைகள், அந்த பிரம்மாண்டத்தை தோற்றுவித்த மூலக்கூறுகள், இதெல்லாம் பகவான் இருந்து வந்தது. சோ பிரம்மா செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் படைப்பு பிரம்மா செய்யறாரு. அந்த இரண்டாம் படைப்பு செய்வதற்கான ஆற்றல் பகவான் கொடுக்கிறார்.
அதுக்கான நாலேஜ் பகவான் கொடுக்கிறாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அச்சோரேக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் அறிவு பகவான் கொடுக்கிறார். வேதத்தின் அனைத்து ரகசியத்தையும் பிரம்மாவுக்கு பகவான் வெளிப்படுத்துறார். அப்படி படைப்புக்கு தேவையான மூலக்கூறு பகவான் இருந்து வந்தது, பிரபஞ்சங்கள் பகவான் இருந்து வந்தது, முக்குணங்கள் பகவான் இருந்து வந்தது, பிரம்மனும் பகவான் இருந்து வந்திருக்காரு, படைப்புக்கு ஆற்றலும் பகவான் தான் கொடுக்கிறார். இதை நன்றாக உணர்ந்து விட்டார். சோ பிரம்மா இதை நல்லா உணர்ந்து இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, அவரது செயலான படைப்பு தொழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். எனக்கு அந்த சர்வீஸ் பகவான் கொடுக்கிறார். அதாவது பிரம்மா இல்லாமலே பகவானால சிருஷ்டிக்க முடியும். பிரம்மனுடைய உதவி இல்லாமலே, பிரம்மனுடைய தயவு இல்லாமே பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். சோ பிரம்மா வர்றதுக்கு முன்னாடி, பிரம்மா தோன்றதுக்கு முன்னாடி பகவான் பிரபஞ்சங்களை சிருஷ்டி பண்ணிட்டாரு, பிரபஞ்சங்களை தோற்றுவித்துட்டாரு. 14 லோகம் தோன்றிடுச்சு, 24 மூலக்கூறு எல்லாம் தோன்றியாச்சு. அப்ப இதெல்லாம் பண்ண பகவான் கிரியேஷன் பண்ண முடியாது, அது அவரால் பண்ண முடியும். அப்ப அந்த சர்வீஸ் பகவான் பிரம்மா கொடுத்திருக்காரு. அதாவது உயிர்வாளிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய சேவை பகவான் பிரம்மா கொடுத்திருக்காரு. அப்ப இங்க என்ன அர்த்தம், அவரது செயலான படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே, அவரது செயலான படைப்பு தொழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். சோ பிரம்மா எதுக்காக பகவான் வழிபடுறாரு, அந்த சேவையை நல்லா பண்ணணும், அந்த சேவையை நல்லா பண்ணணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றேன். அப்போ படைப்பு தொழில் நான் தான் படைக்கிறேன்னு கர்வம் கொள்ளாம, அந்த படைப்பு தேவைக்கான அனுக்கிரகம் பகவான் இருந்து வரணும். அந்த சேவை பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த சேவையை நான் நல்லபடியா செய்யணும், அதுக்காக பிரார்த்தனை பண்றேன். மேலும் நான் எனது தொழிலின் மூலம் பௌதிக பற்றால் பாதிப்படைய கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். இப்போ நான் பிரம்மா ஆயிட்டேன், நான் படைப்பு கர்த்தா, நான் தேவர்களே உயர்ந்தவன், நான் படைப்புக்கு அதிபன். அப்ப என்னாச்சு, டெஸ்டினேஷன். அப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் பிரம்மனுடைய பதவி கொடுக்கலாம். ஒரு ஜீவாத்மாவுக்கு என்ன பண்ணலாம், பகவான் பிரம்மாவை போன்ற ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கலாம், புகழ் கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாம். இப்ப பிரம்மாவுக்கு என்ன சிறப்பு, அவர் சிருஷ்டிகர்த்தா, படைப்புக்கு அதிபர், அவர் உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறாரு, அவர் தேவர்களே மிக உயர்ந்தவர். சோ இதெல்லாம் வரும்போது பிரம்மா என்ன வேண்டிக்கிறாருங்க, எனக்கு ஆணவம் வந்துடக்கூடாது, அதுல இருந்து அவர் என்னை காப்பாத்தணும். நான் தான் படைக்கிறேன்னு சொல்லி நான் படைப்பு தொழிலில் ஈடுபடும் போது, நான் கிரியேஷன் பண்ணும்போது, நான் படைப்பு தொழில் ஈடுபட்டு இருக்கும் போது நான் தான் படைக்கிறேங்கிற அட்டாச்மெண்ட், எனக்கு அந்த கிரியேஷன் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது, நான் தான் படைக்கிறேங்கிற பற்றுதல் வரக்கூடாது. ஒருவேளை அந்த பற்றுதல் எனக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அது ஆணவமா மாறிடும். பாத்தியா பிரம்மா, உன்ன மாதிரி யாரும் படைக்க முடியாது, உன்ன மாதிரி யாரும் உயிர்வாழிகள் உற்பத்தி பண்ண முடியாது, நீ சிறந்தவன், உன்னை காட்டிலும் சிறந்த தேவர்கள் கிடையாது, உன்னை காட்டிலும் சிறந்தவன் கிடையாது என்ற வீண் ஆணவம் கர்வம் வந்துவிடக் கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. இங்க பிரம்மா எந்த மனநிலையில பிரார்த்தனை பண்றாரு, ரொம்ப எளிமையாக பணிவாக பிரார்த்தனை பண்றாரு. இது நமக்கு வரும். நமக்கு சில சேவைகள் பண்ணும்போது நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா அந்த சேவை நடக்காது, என்னாலதான் நடந்துச்சு என்ற ஆணவம் விடக்கூடாது. பகவான் நம்ம ஒரு கருவியா தேர்ந்தெடுத்துட்டு இருக்க, ஒரு சேவை பண்றதுக்கு பகவான் நம்மள கருவியா எடுத்துட்டு இருக்க. அப்போ பகவானுடைய சேவையில நம்மை கருவியாக தான் காண வேண்டும். இதுதான் பகவத்கீதை அர்ஜுனட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, நிமித்த மாத்திரம் பவசோபிய சாட்சி. அர்ஜுனா, நீ வெறும் கருவி மட்டும்தான். இந்த மகாபாரத யுத்தத்தை நான் ஏற்கனவே நிகழ்த்தி விட்டேன். அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் பாக்குற அந்த விஸ்வரூபத்துல பிரம்மாண்டமான ரூபத்துல பீஷ்மர், துரோணர் அந்த குருக்ஷேத்திர போர்ல எல்லாம் அந்த விஸ்வரூபத்து வாய்ப்புள்ள பல்லுக்கு நடுவில் பட்டி பீஸ் பீஸ் ஆகிட்டு அந்த விஸ்வரூபத்து வாய்ப்புள்ள போயிட்டு இருக்காங்க. பல்வேறு வீரர்கள், ரதங்கள், குதிரைகள், யானைகள் அந்த விஸ்வரூபத்துடைய வாய்ப்புள்ள பார்த்த அந்த எண்ணற்ற ஜீவன்கள் அதுக்குள்ள பாக்குறாரு. சோ அவர் கால உருவமா வந்திருக்க, மிருத்யு சர்வஹரஸ்சாகம் காலோஸ்மின் பரதர்ஷவா, பகவான் கால ரூபத்துல வந்திருக்க. அதனால
எங்க அர்ஜுனனுக்கு என்ன புரிய வைக்கிறார் கிருஷ்ணா? அர்ஜுனா, நீ வந்து நீ வந்து நீ இது பண்ணல. நீ வெறும் கருவிதான். நான் உன் மூலமா செஞ்சுட்டு இருக்கேன். சோ உனக்கு அந்த சேவையை கொடுத்திருக்கேன். அதனால பகவானுடைய கருணையால, குருவுடைய கருணையால நமக்கு ஒரு குறிப்பிட்ட சேவை கிடைக்கும் போது அந்த சேவையால கர்வம் கொள்ளக்கூடாது. நான் திறமையாக நிர்வாகம் பண்றேன், நான் நல்லா கீர்த்தனை பாடுறேன், நான் நல்லா கிளாஸ் கொடுக்குறேன், நான் நல்லா சமைக்கிறேன், நான் நல்லா பூ கட்டுறேன் அப்படின்னு கர்வம் வந்துடக்கூடாது. இந்த கர்வம் வரக்கூடாது என்று பிரம்மா பிரார்த்திக்கிறார். அப்ப பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு பக்தி தொண்டு செய்யும் போது கர்வம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, எனக்கு பௌதிக உலகத்து மேல பற்றுதல் வந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. ம். இந்த 2 ஸ்லோகத்திலையும், இந்த 3 ஸ்லோகத்திலையும் பிரம்மாவுடைய பணிவு, அவருடைய எளிமை, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணரே டிபெண்ட் பண்ணியிருக்கார், கிருஷ்ணாவே சார்ந்து இருக்கார். அவருக்கு நான் தான் பண்றேங்கிற பொய்க்கருவம் இல்ல, நான் தான் செஞ்சேங்கிற பொய்க்கருவம் இல்ல. அப்போ பொருள் உள்ள கோப்பா என்ன சொல்றாரு? இங்க காணக்கூடிய அனைத்தும் பகவானுடைய மேற்பார்வையில் நடக்குது. அவருடைய பல்வேறு அவதாரங்கள், குணாவதாரங்கள், புருஷாவதாரங்கள். அப்ப பிரம்மா கூட யாரு? அவரு பகவானுடைய குணாவதாரம். அவர் பகவானோட ஒன்றானவரும் அல்ல, வேறானவரும் அல்ல. கிருஷ்ணரோட பிரம்மா ஒன்றானவரும் அல்ல, வேறானவரும் அல்ல. அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். சோ பகவானால சக்தி அளிக்கப்பட்டவங்க அத பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. சோ ஹனுமானுக்கு ராமர் சக்தி கொடுத்தாரு. ஏன் ராமர் என்ன பண்ணாரு? அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம். ராமர் என்ன பண்ணாரு? அவரு பாலம் கட்டி போனார் லங்கை. சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பாலம் கட்டிட்டு லங்கைக்கு போறாரு. ஆனா ஹனுமானுக்கு எப்படி சக்தி கொடுத்திருக்காரு? ஒரே ஜம்ப்ல லங்கைக்கு போறாரு. அவருக்கு பாலம் எல்லாம் தேவையில்லை. ஹனுமானுக்கு பாலம் தேவையில்லை. அவர் பகவானுடைய ஆசீர்வாதத்தினால, பகவானுடைய காரணமற்ற கருணையால மகேந்திர மலையிலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணாரு. அடுத்த லேண்ட் ஆனது திரிகோணமலையில். லங்கையில திரிகோணமலை, திரிகோணமலை. சோ இங்க ஸ்டார்ட் பண்ணவர் அங்க போய் லேண்ட் ஆகுறாரு. பிளைட் எப்படி? பிளைட் இருக்கு இல்லையா? பிளைட் டேக் ஆஃப் ஆகும். இந்தியால இருந்து டேக் ஆஃப் ஆகி மலேசியால போய் லேண்ட் ஆகும். அப்படி மாதிரி பிளைட்ல போற மாதிரி பறக்குறாரு ஹனுமான். இங்க இருந்து மகேந்திர மலையிலிருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஆகாசத்துல போய் லங்கையில போய் இறங்குறாரு. சோ இது பார்த்தா அப்ப ராமரோட ஹனுமானுக்கு சக்தி அதிகம். ஹனுமான் பாலம் கட்டாமலே போனாரே, அதனால ஹனுமான் கர்வம் வந்தது என்ன? ஹனுமானுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. ஆனா ஹனுமானுக்கு நல்லா தெரியும் இது பகவானுடைய ஆசீர்வாதம், பகவானுடைய கருணை. சோ எனக்கு இந்த சக்தி பகவான் கொடுத்திருக்காருன்னா அவரது சேவைக்காக கொடுத்திருக்காரு, கர்வம் கொள்றதுக்காக அல்ல. சிலப்போ சில பக்தர்கள் குரல் வளம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரல் வளம் நல்லா இருக்கு, ரொம்ப அழகா பாடுறாரு. ஓ, எல்லாரும் சொல்றாங்க பிரபு நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. அப்ப கர்வம் என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணர் குரல் வளத்தை க்ளோஸ் பண்ணிடுவாரு. கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? குரல் வளத்தை கட் பண்ணிடுவாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பாடவும் முடியாது, பேசவும் முடியாது. அதனாலதான் நம்ம எப்பவுமே கிருஷ்ணரே டிபெண்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கர்வம் வந்துடுது, அது பக்தருக்கு அழகு இல்ல. ஒரு பக்தனுக்கு கர்வம், ஆணவம், செருக்கு அழகே அல்ல. அப்படி பண்ண என்ன பண்ணுவாரு? பகவான் அந்த பக்தனை திருத்தி ஆட்கொள்வார். அவனுக்கு 2 கொட்டு கொடுப்பார். வீண் கர்வம் கொள்ற பக்தனை பகவான் என்ன பண்ணுவாரு? திருத்தி ஆட்கொள்வார். யாருக்கெல்லாம் கர்வம் வந்தது? இந்தனுக்கு கர்வம் வந்துதா? ஓ, இந்த பிரஜவாசிகள் எனக்கு செய்ய வேண்டிய பூஜையை நிப்பாட்டிட்டு அந்த சின்ன பையன் கோபால் பேச்சு கேட்டு கோவர்த்தன பூஜை பண்றேன். நான் என்ன பண்றேன் பாரு, பிருந்தாவனத்தையும் தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டு போய் கடல்ல போட்டுறேன். பிருந்தாவனத்தை தண்ணியில மூழ்கடிச்சு கொண்டு போய் கடல்ல போட்டுறேன். அப்ப இது வீண் கருவம் தானே? ஆனா என்ன பண்ண முடிஞ்சது? இந்தனால கோவர்த்தன மலையிலிருந்து ஒரு இலையை கூட அசைக்க முடியல. இத்தனால கோவர்த்தன மலையிலிருந்து ஒரு இலையை கூட அசைக்க முடியல. அவர் நினைச்சாரு பிரஜவாசிகளை நான் தண்ணியில மூழ்கடிச்சிருவேன், நான் பிரஜவாசிகளை தண்ணியில மூழ்கடிச்சிருவேன், பிருந்தாவனங்கிற ஒரு பூமியை எல்லாம் பண்ணிடுவேன். இது சாத்தியமாகுமா? ஐபேல். கடைசியில என்னாச்சு? இந்திரனுடைய அகங்காரம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. பகவான் கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சு என்னுடைய கர்வத்தை பகிட்டார். சோ இப்படி சில நேரங்கள்ல தேவர்களும் முக்குணத்துக்கு உட்படுவது உண்டு.
இந்த மாதிரி பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு. பிரம்மா என்ன பிரார்த்தனை பண்றாரு? நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் படைக்கிறேன், நான் இல்லைன்னா படைப்பு நடக்காது, நான் இல்லைன்னா படைப்பு நடக்காது அப்படிங்கிற செருக்கு எனக்கு வந்துடக்கூடாது. இந்த இந்த படைப்புக்கான ஆற்றல், அதற்கான புத்தி, அதற்கான சக்தி, அதற்கான தேவையான அனைத்தும் பகவான் தான் கொடுத்திருக்காரு. அதனால இந்த பிரம்மா ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. ரொம்ப என்ன எழுதியிருக்காரு பொருளுரையில, படைப்பு தொழிலுக்கு துணையாக விளங்கும் பிரம்மதேவரோ தானே படைப்பவர் என்னும் வீண் கருவம் தன்னை அண்டாதிருக்கும் பொருட்டு தாம் எப்போதும் பகவானின் துணை கருவியாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஒரு பக்தர் எப்பவுமே என்ன என்ன நினைக்கிறாரு? நான் பகவான் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். சோ பூஜை லாப பிரதிஷ்டா. பூஜை லாப பிரதிஷ்டான்னு என்னது? ஓ, நான் நல்லா சேவை பண்ண என்னெல்லாம் புகழ்வாங்க, என்னெல்லாம் வழிபடுவாங்க. ஓ பிரபு, உங்களை மாதிரி கிளாஸ் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி கீர்த்தன் பாட முடியாது, உங்களை மாதிரி சமைக்க முடியாது, உங்களை மாதிரி அலங்காரம் பண்ண முடியாது, உங்களை மாதிரி சமைக்க முடியாது, உங்களை மாதிரி சேவை பண்ண முடியாது, உங்களை மாதிரி புத்தக விநியோகம் பண்ண முடியாது அப்படித்துக்கு ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் எடுத்து தலையில வச்சிருவாரு. என்ன பண்ணுவாங்க பக்தர்கள்? ஒரு பெரிய ஐஸ் பெட்டி எடுத்து தலையில வச்சிருவாங்க. நமக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கும். ஓ நல்லா இருக்கே அப்படின்னு என்ன ஆயிடும்? அந்த ஐஸ் பெட்டி தலையில பாரம் ஆயிடும், அது ஆணவமா மாறிடும். தலையில இறங்கிடும் இல்லையா? ஐஸ் பாக்ஸ் ஐஸ் என்ன, ஐஸ் தலையில வச்சா ஐஸ் ஐஸ் கையில வச்சா அப்படியே உருகிட்டே இருக்கு இல்லையா? அப்படியே உருகி அந்த கோல்டு ஃபுல்லா கையில ஃபீல் பண்ணும். அப்ப ஐஸ் பாக்ஸ் தலையில வச்சா என்ன ஆகும்? அப்படியே தலைக்குள்ள இறங்கும். பெரிய ஒரு ஐஸ் பாக்ஸ் எடுத்து தலையில வச்சா அந்த ஐஸ் அப்படியே மெல்ட் ஆகி தலைக்குள்ள இறங்கும். அந்த மாதிரி புகழ் போது என்ன ஆகும்? அந்த புகழ்ச்சி மண்டை கனமா மாறிடும், தலை கனமாயிடும். தலை கனமாயிடும். ஸோ தலை இருக்கலாம், ஆனா கனம் இருக்கக்கூடாது. தலை ரொம்ப முக்கியம், ஆனா தலை கனமா இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு? தலையில கிரீடம் இருக்கலாம். தலையில தலையில என்ன சொன்ன என்ன 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 என்னன்னா, ஒருத்தர் பதவி ஏத்துக்கலாம். ஒருத்தர் பதவி ஏத்துக்கலாம். பதவி ஏத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? தலையில கிரீடம் வைப்பாங்க இல்லையா? பதவி ஏத்துக்கும் போது தலையில கிரீடம் வைப்பாங்க, சில தர்பா கட்டுவாங்க, தலைப்பா கட்டி விடுவாங்க. அந்த தலையில இருக்கிற கிரீடம் இருக்கலாம், ஆனா அது பாரமா இருக்கக்கூடாது, அதுல வெயிட் இருக்கக்கூடாது. அது வெயிட் என்னது? நான்கிற அகங்காரம், ஆணவம். சோ நான் தான் இங்க பக்தர்களின் தலைவன், நான் தான் பக்தர்களின் தலைவன். அந்த தவளை கதை இருக்கு இல்லையா? தவளை கதை தெரியுமா உங்களுக்கு? பக்தி சித்தாந்த மாதிரி ஒரு தவளை கதை சொன்னார். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தங்கரையில நிறைய தவளைகள்லாம் இருந்தது. அந்த குளத்தங்கரை வழியா என்னாகும்? ஒரு யானை பாகன் யானை கூட்டிட்டு வருவார். அந்த யானை அந்த குளத்தங்கரை வழியா வரும்போது நிறைய தவளைகள்லாம் மிதிச்சு மிதிச்சு இறந்து போயிடுது. அப்ப அந்த தவளைகள்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம ஜூம் மீட்டிங் போட்ட மாதிரி அந்த தவளைகள்லாம் நேர்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த தவளை எல்லாம் பேசினாங்க, இந்த யானையை யாரு வான் பண்றது? இந்த யானைக்கு யாரும் எச்சரிக்கை கொடுக்கணும். நாங்கெல்லாம் தவளைங்க, எங்க ஏரியா இது, உள்ள வராதீங்க, எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு வான் பண்ணணும். யாரு போய் சொல்லுவா? எல்லா தவளையும் பயந்துக்குது. ஐயோ நான் போக மாட்டேன்ப்பா, யானை ரொம்ப பெருசா இருக்கு, பீச்சு போயிட்டு என்ன பண்றது? யானை மிதிச்சுன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், சட்னி ஆயிடும். ஆனா தவளை எல்லாம் பயந்துட்டு இருக்கு, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஒரு தவளை லீடர்ஷிப் எடுத்துக்க மாட்டேங்குது. ஒரு தவளை என்ன பண்ண மாட்டேங்குது? ஓ, நான் உங்க தலைவர்களின் தலைவன், நீங்க என்ன தேர்ந்தெடுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக போய் யானைகிட்ட பேசுறேன். இந்த தவளை எல்லாம் கூடிட்டு ஒரு லீடரை செலக்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு லீடர் இருந்தால் பேசுவேன், நான் உங்களோட லீடரா இருக்கேன், நான் பேசுறேன் உங்களுக்காக. நிறைய சமுதாயம் இருக்கு இல்லையா? பாரம் தூக்கு சமுதாயம், ஆட்டோ சங்கம், நிறைய சங்கம் வச்சிருப்போம். அதுல ஒரு தலைவன் இருப்பான், தொழிலாளருடைய தலைவர். அந்த தொழிலாளருடைய தலைவர் என்ன பண்ணுவாரு? போராட்டத்தை ஏற்படுத்துவாரு, அரசாங்கத்துல பேசுவாரு, எங்களுக்கு போனஸ் வேணும், ஊதிய உயர்வு வேணும். அப்போ அந்த ஒரு ஒரு லீடர் இருக்கார், யூனியன் லீடர். யூனியன் லீடர் இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி தவளையில என்ன பண்ணிட்டு ஒரு யூனியன் லீடர் தேர்ந்தெடுக்கும். யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. யாரை பார்த்தா பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். இப்படியே நடந்துட்டு இருந்தது. யாருமே தலைவரா இருக்க தயாரா இல்ல. இந்த யானை என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த வழியா வரைச்ச நிறைய தவளையெல்லாம் மிதிச்சு மிதிச்சு இறந்து போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அந்த வழியா ஒரு பணக்காரர் போனார், ஒரு செல்வந்தர். அவர் பாக்கெட் இருந்து ஒரு கோல்டு காயின் கீழே விழுந்துருச்சு. அவர் அவர் போகும்போது அந்த வழியில ஒரு கோல்டு காயினை விட்டுட்டு போயிட்டார். அதுல ஒரு தவளை என்ன பண்ணுச்சு? அந்த கோல்டு காயின் மேல போய் உக்காந்துக்குச்சு. ஒரு தவளை என்ன பண்ணுச்சு? அந்த கோல்டு காயின் மேல போய் உக்காந்துட்டு, இப்ப தங்க நாணயம் வச்சிருக்கு இல்லையா, இதுதான் பணக்கார தவளை. இது தவளை எல்லாரும் கூப்பிட்டுச்சு, ஏ தவளைகளை இங்க வாங்க, உங்க சமுதாயத்திலேயே நான் தான் பணக்கார தவளை, நான் சொல்றது கேளுங்க. என்ன, இப்ப நான் தான் உங்க லீடர். ஓ அப்படியா, சொல்லுங்க சுவாமி.
என்ன பண்ணும்? இப்ப பாருங்க, அந்த யானை வரட்டும், நான் சேலஞ்ச் பண்றேன். என்னை வந்து சாதாரண தவளை நினைக்காத, நான் பணக்காரன். என்ன? யானை, என்னை வந்து ஒரு சாதாரண தவளை நினைக்காத, நான் இந்த தவளைகளே லீடர். தவளைக்கு லீடர் நானு. ஒரு பெரிய செல்வந்தன். இப்போ வந்து நான் யானைக்கு சேலஞ்ச் பண்றேன். அந்த யானை வரட்டும், நான் சவால் விடுறேன்னு. இந்த தவளைகள் ரொம்ப சந்தோஷம். ஓ பரவாயில்லையே, நம்ம கம்யூனிட்டில கூட ஒரு லீடர் இருக்காரு, பெரிய பணக்கார தவளை. ஓ, லீடர் ஏத்துட்டாங்க அவங்கள. ஓகே ஓகே, நீங்களே எனக்கு தலைவரா இருக்க, நீங்களே எனக்கு லீடரா இருந்து யானைக்கு சவால் விடுங்க. சோ என்னாச்சு? வழக்கம் போல அந்த யானை பாகன் யானையை கூட்டிட்டு வரான். இந்த தவளை என்ன பண்ணுச்சு? தூரமா யானையை பார்க்குது. தவளை வந்து தூரமா யானையை பார்த்துட்டு அந்த கோல்டு காயின் மேல உட்காந்துருக்கு. இந்த கோல்டு காயின் இருக்கு இல்லையா, தங்க நாணயம். அந்த தங்க நாணயத்து மேல உட்காந்துட்டு இந்த தவளை யானைகிட்ட சவால் விடுது. ஏய் யானை, இந்த பக்கம் வராத, நான் உன்னை எச்சரிக்கிறேன். நான் யாரு தெரியுமா? இந்த தவளையோடைய தலைவன். இந்த தவளைகளுடைய தலைவன் நான் யாரு தெரியுமா உனக்கு? எங்க ஏரியால வந்து கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. இல்லையா, சில பேர் சொல்லுவாங்களே, நான் யாரு தெரியுமா? ஐயோ, ஒரு பயங்கரமான ஆளுங்க, அவர் ஏரியால போய் கேட்டுப்பாரு. ஆனா ஒண்ணும் இருக்காது. ஆனா சும்மா வந்து பில்டப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தவளை தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்குது. இந்த தவளை என்ன சொல்லுது? ஓ, நான் யாரு தெரியுமா? நான் தவளைகளின் தலைவன். நான் தலைவன், தவளைகளின் ராஜா. என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு, மரியாதைக்கு போயிடு அப்படின்னு. இந்த கோல்டு காயின் மேல தவளை என்ன பண்ணி ஜம்ப் பண்ணு. கோல்டு காயின் எப்படி இருக்குன்னா, அது மேல உட்காந்து ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணி, யானை பெருசா இருக்குல்ல, தவளை குட்டியா தான் இருக்கும். அது ஜம்ப் பண்ணு. அந்த காய் மேல உட்காந்து குதிக்குது. குதிச்சு குதிச்சு சொல்லுது, ஏய் போ இந்த பக்கம். யானை வந்துகிட்டே இருக்கு. யானை கிட்ட வந்துட்டே இருக்கு. இந்த கோல்டு காயின்ல உட்காந்து தவளை கத்திட்டே இருக்கு. ஏய் இந்த பக்கம் வராத, அந்த பக்கமா போ. யானை கிட்ட வந்துட்டே இருக்கு. ஏய் நான் யார் தெரியுமா? தவளைகளின் தலைவன். இந்த பக்கம் வராத, அந்த பக்கம் போ. கிட்ட வந்துட்டே இருக்கு. கிட்ட வந்து வந்து யானை ஒரு மிதி மிதிச்சுது. அந்த கோல்டு காயினோட தவளை உள்ள போயிடுச்சு. அந்த தங்க நாணயத்தோட அந்த தவளை பூமிக்குள்ள போயிடுச்சு. சோ இதுதான் பொய்க்கரு. இந்த பொய்க்கரு எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க. இந்த பொய்க்கரு இருக்கு இல்லையா, இந்த ஆணவம் வந்து, ஓ நான் பெரிய செல்வந்தன், நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் இதை வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். ஒரு நாள் பகவான் மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவேன். ஒரு நாள் பகவான் என்ன பண்ணுவாரு? மரண ரூபத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவேன். இந்த கோல்டு காயினோட தவளை போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவேன். ஆஹ் சோ அதனால இந்த பூஜா லாப பிரதிஷ்டா, என்னை எல்லாரும் என்ன வழிபடுவாங்க, என்ன புகழ்வாங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி புகழ் கிடைக்குது, எனக்கு பேர் கிடைக்குது, எனக்கு பதவி கிடைக்குது. இதெல்லாம் எப்படி? இது இது வந்து சில நேரங்கள்ல பகவானுடைய கருணையால கிடைக்கும். பகவானுடைய கருணையால ஹனுமானுக்கு புகழ் இருந்தது, ஹனுமானுக்கு பேர் இருந்தது. ஓ, ஹனுமான் எவ்வளவு உயர்ந்த பக்தர், அவர் லங்கையை கடந்து போனாரே. சீதாதேவி இருக்கிற இடத்த யார் பார்த்துட்டு வந்தா? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வானர்கள் இருந்தது. கோடிக்கணக்கான வானர்கள். ஹனுமானால மட்டும்தான் சீதை இருக்கிற இடத்துக்கு போக முடியுது. எப்பேற்பட்ட பக்தர் அவரு. அப்ப ஹனுமான் எல்லாம் போகலாம். ஹனுமான் சச் எ பவர்ஃபுல் டிவோட்டி, எவ்வளவு சக்தி வாய்ந்த பக்தன் உனக்கு தெரியாது. உன் சக்தி உனக்கே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரபு உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்பேற்பட்ட தூய பக்தர், நீங்க எப்படி எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அதை பண்றீங்க, நீங்க இதை பண்றீங்கன்னு சொல்லி தலைமையில ஒரு பெரிய ஐஸ் எடுத்து வச்சிருவாரு. அதுல குளிர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பினிஷ். அதுல குளிர்ந்துட்டோம், அதுல உச்சி குளிர்ந்துட்டா போச்சு. என்ன ஆயிரும்? ஆணவம் வந்துடும். ஆணவம் வந்துருச்சு, அவ்வளவுதான், கிருஷ்ணரை மறந்துடும். ஆணவம் வந்துட்டா கிருஷ்ணரை மறந்துடுவோம். அப்ப நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஆணவம் வந்து வந்துடக்கூடாது. அதான் இங்க பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு, நான் வந்து படைப்பின் கருத்தா, நான் தான் உயிர்வாளியில படைக்கிறேங்கிற ஆணவம் எனக்கு வந்துடக்கூடாது. அது என்ன பண்றாரு? பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்றாரு. படைப்பு தொழிலுக்கு துணையாக விளங்கும் பிரம்மதேவரோ தானே படைப்பவர் என்னும் வீண் கர்வம் தன்னை அண்டாதிருக்க வேண்டும் என்று எப்போதும் பகவானின் துணை கருவியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். நான் எப்பவுமே பகவானுடைய கையில கருவியா இருக்கணும். அது எப்படி சொல்லலாம்? நான் வந்து பகவானுடைய
சேவகனுடைய 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 சேவகன் 100 முறை 1000 முறை பெருக்கணும். ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இந்த சேவகனா இருக்கிறத 1000 முறை மல்டிப்ளை பண்ணணும். நான் கிருஷ்ணனுடைய சேவகன் இல்லை, நாம கிருஷ்ணனுடைய சேவகன் அல்ல. ஏன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ற பாக்கியத்தை நம்ம இழந்துட்டோம், அந்த நிலையை விட்டுட்டு வந்துட்டோம். அது வேணாம் நம்ம உதறி தள்ளிட்டு, எனக்கு கிருஷ்ணனுடைய சேவை வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம் நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டோம். அப்புறம் எப்படி நம்ம கிருஷ்ணனுடைய சேவனை கிளைம் பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியாது. அப்ப நம்ம கிருஷ்ணருடைய சேவகனுடைய 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 சேவகன், அதுதான் கிளைம் பண்ண முடியும். அதனால அதாவது இங்க ரொம்ப அழகா சொல்றார் கோபா. கோபா என்ன சொல்ற, ஹரே கிருஷ்ணா. சோ கோபா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஒண்ணு பரமபுருஷருடைய அன்பு பெறுவதற்கு, பகவானுடைய அன்பு, பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கணும், பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இதை எல்லாரும் விரும்புறோம் இல்ல? எல்லா பக்தர்களும் பகவானுடைய கருணை எனக்கு கிடைக்கணும், பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் விரும்புறோம். இதை விரும்பாத பக்தர் யாரா இருக்காங்களா? இந்த சத்சங்கத்துல நிறைய பேர் இருக்கும். எனக்கு பகவானுடைய கருணை வேண்டாம், பகவானுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், அப்படி யாரும் இருக்குமா? எல்லாருமே விரும்புறோம். சாதாரண மக்கள் கூட விரும்புறாங்க. சாதாரண மக்கள் கூட எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், கடவுள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப இது வேணும் அப்படின்னா நமக்கு பகவானுடைய கருணை வேணும். பகவானுடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னா, பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அதுக்கு சிறந்த வழி என்னது? அதுக்கு சிறந்த வழி நாம் கர்வம் கொள்ளாம இருக்கு. நம்ம எப்பவுமே பகவானுடைய கருணையே நம்பி இருக்கு. எப்பவுமே என்ன பண்ணணும், இங்க பிரம்மா மாதிரி என்னன்னு, நான் பகவானுடைய கையில ஒரு கருவியா இருக்கணும், அவனுடைய பகவானுடைய கரத்துல ஒரு கருவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வழி. ஆனா முட்டாள்கள் என்ன பண்றாங்க? முட்டாள்கள் தங்கள் செய்யும் அனைத்திற்கும் உண்டான பெருமையினை தாமே அடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். மாறாக புத்திசாலிகளோ பரமபுருஷர் பகவானின் விருப்பமின்றி ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்பதை நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். அதனால் அதிசயமான இந்த படைப்புகள் அனைத்தின் பெருமையும் அவரை மட்டுமே அடைதல் வேண்டும். என்னெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் பகவான் அடையிறதுக்காக தான். ஆன்மீக உணர்வின் மூலம் ஒருவன் பௌதிக பற்றிலிருந்து விடுதலை பெற்று பகவானின் கருணையை பெற முடியும். அப்ப ஆன்மீக உணர்வு, கிருஷ்ண உணர்வுன்னா என்னது? கிருஷ்ண உணர்வுன்னா வீண் கர்வம் கொள்ளாம பகவானுடைய கருணையை நம்பி இருக்கிறது. பகவானுடைய கையில கருவியா இருக்கு. ஆன்மீகருடைய கையிலையும் ஆன்மீகருடைய கையிலையும் பகவானுடைய கையிலையும் ஒரு கருவியா இருக்கு. அதுதான் கிருஷ்ண உணர்வுனா, பகவானுடைய கையிலையும் பக்தருடைய குருவுடைய கையில ஒரு கருவியா இருக்கிறது. அப்புறம் அப்படி அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால உலகப்பற்றிருந்து விடுதலை பெற முடியும். இல்லாட்டி நான்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும், இந்த கர்வம் இருக்கிற வரைக்கும் பௌதிக பற்றிருந்து விடுபட முடியாது. இந்த பௌதிக பற்று இருக்கிற வரைக்கும் பகவான்கிட்ட போக முடியாது. இது எங்க முக்கியமான பாயிண்ட். அடுத்து பிரம்மா என்ன சொல்றாரு, பகவானின் சக்திகள் எல்லையற்றது. அவர் பிரளய வெள்ளத்துல துயில் கொண்டிருக்கும் போது அவருடைய நாபியிலிருந்து தாமரை தண்டு வந்தது, அதுலதான் நான் தோன்றினேன். இப்போது என்னால பகவானுடைய கருணையால அவருடைய எண்ணற்ற சக்திகளை கொண்டு பிரபஞ்சத்தை ஒரு வடிவமைக்க முடியுது. அந்த சேவையில் நான் ஈடுபடுறேன். அந்த சேவையில, பிரபஞ்சத்தை வடிவமைக்கக்கூடிய சேவையில இங்க பிரம்மா ஈடுபடுறாரு. அதனால அப்படி ஒருவேளை நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும் போது, அப்படி நான் சேவையில் ஈடுபடும் போது அந்த சேவையில என் கவனம் சிதறக்கூடாது. அடுத்த முக்கியமான பாயிண்ட். பிரம்மா என்ன சொல்றாரு, இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு பௌதிகமானதுதான். கிரியேஷன் ஒரு பௌதிகமான செயல். ஆனா பிரம்மா கிருஷ்ண உணர்வுல செய்யறாரு, கிருஷ்ணருக்காக செய்யறாரு. ஆனா பிரம்மா என்ன ஃபீல் பண்றாருன்னா, நான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறத ஒரு சேவையா எடுத்துக்கிட்டாலும், கிருஷ்ணருடைய கருணையா எடுத்துக்கிட்டாலும், அந்த சேவையில நான் கருவியா எடுத்துக்கிட்டாலும், நான் பௌதிகத்தோடு சம்பந்தம் கொள்றேன் இல்லையா, நான் அந்த பௌதிகத்தோடு சம்பந்தம் கொள்ளும் போது என்னுடைய கான்சியஸ்னஸ் பொல்யூட் ஆயிடக்கூடாது. அதாவது நான் அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் போது, நான் பௌதிகத்தோடு சம்பந்தம் கொள்ளும் போது என் உணர்வு மாறிவிடக் கூடாது.
என் உணர்வு களங்கமாய்விடக் கூடாது. அப்படின்னா என் உணர்வு வந்து வேத மந்திரங்களின் ஒளி அதிர்வுகளிலிருந்து நான் விலகாதிருக்கும்படி வரமருளுமாறு வேண்டுகிறேன். அந்த வேதிக் சாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த வேத மந்திரங்கள் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கான்சியஸ்ல இருந்து நான் வெளியில வந்துடக்கூடாது. அப்போ ஆன்மீக உணர்வு இல்லாம பௌதிகத்தில் ஈடுபட்டாருன்னா பாதிப்படையும். யார் ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாம பௌதிக செயலில் ஈடுபடுறாங்களோ அந்த பௌதிகத்தினால ஒரு களங்கம் ஆயிடுவார். அதே சமயம் ஒருத்தர் பௌதிக செயல் பண்றாரு ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானுடைய நாமத்துல கவனம் செலுத்திட்டு அவர் பக்தி தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஒரு பௌதிக செயலில் ஈடுபட்டாலும் அது அவரை பாதிக்காது. சோ பிரம்மா வந்து இங்க படைப்பு செயலில் ஈடுபடுறாரு. சோ பிரம்மா படைப்பு செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் அது பௌதிகமான விஷயத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர் பாதிப்படைய கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா மாயா சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்தது, கிருஷ்ணாவுடைய சக்தி இல்லையா, மம மாயா துரத்தியா. சோ மாயா சக்தி வந்து கிருஷ்ணனுடைய சக்தியா இருக்கிறதுனால நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் போது படைப்பு தொழிலில் ஈடுபடும் போது என்னுடைய மனம் வந்து கலங்கமாய் விடக்கூடாது, என் மனம் வந்து பாதிப்படையக்கூடாது. அப்படின்னா நான் வந்து ஆன்மீக விஷயங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு வரம் கொடுங்க. அந்த வேத மந்திரங்கள் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க பிரபுபார் நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காரு, நம்ம எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபம் செய்யும் போது ஒரு பக்தர் பௌதிக பற்றத்தின் கடும் தாக்குதலிருந்து ஒருவன் தன்னை காத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் ஆன்மீக சக்தியிலிருந்து தடம் பொருளை நேரிடலாம். இப்போ நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணோம் இல்லையா, இப்ப இங்க பெரும்பாலும் எல்லாரும் கிரகஸ்தர்களா இருக்கு. சோ நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது உலகத்துல பௌதிகமான விஷயங்களில் ஈடுபட வேண்டியது வருது. வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க. அதாவது பௌதிகவாதிகளோட சங்கம், பௌதிகவாதிகளோட இடத்துக்கு போறோம், பௌதிக செயல்களில் ஈடுபடுறோம். அப்படி ஒருத்தர் அதுல அந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போது அந்த உலக பற்றுதல், பௌதிக பற்றுதல் அது வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. அந்த தாக்கம் அது வந்து தன்னை தாக்காத மாதிரி ஒருத்தர் தன்னை தற்காத்து கொள்ளணும். எப்படி நான் வந்து இந்த பௌதிக உலகத்துல செயல்படும் போது பௌதிக பற்றுதலோ பௌதிக தாக்கமோ என் மேல பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு நான் பாதுகாத்து, அப்படி நான் ஒருவேளை பாதுகாக்க போயிட்டேன்னா நான் ஆன்மீகத்திலிருந்து விலகிடும். அதனால கிருஷ்ண உணர்வுல இருக்கிற பக்தர் வந்து இங்க பிரம்மாவை சிறந்த உதாரணமா காமிச்சு கொடுக்கிறார். ரொம்ப என்ன எழுதியிருக்காரு, கிருஷ்ண உணர்வுல இருக்கிற பக்தர், கிருஷ்ண உணர்வுல கூடிய சாதனா பக்தியில சொல்லக்கூடிய ஆச்சாரியர் சொல்லக்கூடிய ஒழுக்க விதிமுறைகளை சட்ட திட்டங்களை நம்ம ஒழுங்கா பின்பற்றிட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம சாதனா பக்தி ஒழுங்கா பண்றோம், குறைந்தபட்சம் 16 மாலையை கவனமா ஜபிக்கிறோம், 4 விதிமுறையை கடைபிடிக்கிறோம், தினமும் தவறாமல் 1 மணி நேரமாவது சில பிரபுபாத் புத்தகத்தை படிக்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், பக்தருடைய உபன்யாசம் கேட்கிறோம், பிரபுபாட் உபன்யாசம், குருமார்கள் உபன்யாசம் கேட்கிறோம்னு சொன்னா இது நமக்கு ஒரு கவச்சம் மாதிரி. இந்த கவச்சத்தை நம்ம போட்டுக்கிட்டு வெளியில போனா என்ன ஆயிடாது, இந்த பௌதிக பற்றுதல்ங்கிற கடுமையான தாக்குதல் இருந்து ஒருத்தர் தன்னை காப்பாத்தி. அப்போ காலையில எழுந்திரிச்சு நாம ஜபம் பண்ணி பாகவதம் படிச்சு சேவை பண்ணி ஒருத்தர் வெளியில போறாருன்னு சொன்னா அவர் வந்து ஆகும் அந்த பௌதிக தாக்குதல் இருந்து தன்னை காப்பாத்திக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலும் இங்க பிரபா என்ன சொல்றாரு, பௌதிக படைப்பில் பிரம்மதேவர் பல்வேறு வகையான உயிர்களை அவற்றின் பௌதிக நிலைக்கு பொறுத்தவாறு பல்வகைப்பட்ட உடலுடன் படைக்க வேண்டியிருக்கிறது. பகவான் தன்னை காத்துள்ள வேண்டும் என்று பிரம்மதேவர் வேண்டுகிறார். ஏனென்றால் அவர் படைப்பின் பொழுது பல்வேறு வகையான தீய கெட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய உயிர்வாளிகளையும் படைக்க வேண்டியது வரும். ஒரு ஜீவாத்மாவுடைய குணத்துக்கு தகுந்தாற் போல. காரணம் குணசங்கசிய அல்லது கர்மனா தெய்வ நேத்திரேன, ஒருத்தருடைய செயல் வினைக்கு ஏற்றாற் போல பிரம்மா சிருஷ்டிக்க வேண்டியது இருக்கு. சோ பிரம்மாவுடைய படைப்புல எல்லாருமே நல்ல ஆத்மாக்களா இருக்கிறது இல்லை, அவங்கவுங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பிறவி எடுக்கிறாங்க. அப்ப அந்த தாக்கம் என்கிட்ட வரக்கூடாது. அந்த ஒரு துஷ்டத்தனமான ஜீவன்களை படைக்க வேண்டியது இருக்கே, அதுக்கு உடல் கொடுக்க வேண்டியது இருக்கே, அந்தனுடைய தாக்கம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்போ பிரம்ம தேஜஸ் எனப்படும் ஒரு அந்தனர் ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு இழிந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுடன் கொள்ளும் தொடர்பினால் தவறிவிட நேரிடலாம். அசோசியேஷன், நம்ம வந்து தவறான சங்கத்துல போகும்போது ஒருத்தர் எவ்வளவு நேர்மையானவரா இருந்தாலும், ஒருத்தர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு,
கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரு, கிருஷ்ண உணர்வுல இருக்காரு. ஆனா பக்தர் அல்லாத சங்கத்துல போறாரு. சோ பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போகும்போது அவரும் வீழ்ச்சி அடைய நேரிடலாம். சோ பிரம்மதேவரோ அந்த நெறிகளில் அனைவரிலும் சிறந்தவராவார், துஜஸ்ரேஷ்டா. அதனால் இது போன்ற தவறி விடும் நிலை தனக்கு வந்துவிடுமோ என்று அச்சத்தின் காரணமாக அந்நிலை ஏற்படாதவாறு பகவான் தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுதான் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி அடையும் ஒவ்வொருக்கும் உரிய எச்சரிக்கையாகும். பாத்தீங்களா? சோ நம்ம இப்படி எடுத்துக்கூடாது. ஓ, நான் தான் தீட்சை வாங்கிட்டேனே, நான் 16 நாள் ஜபிக்கிறேனே, நான் 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆயிடாது, என்னை மாயா கிட்ட நெருங்காது, என்னை யாரும் வீழ்த்த முடியாது. இதுவே ஒரு ப்ராப்ளம் தான். நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றேன், நான் இவ்வளவு வருஷமா இஸ்கான்ல இருக்கேன், நான் சாண்டிங் பண்றேன், நான் குரு ஏத்துட்டேன், நான்கிற பொய்யங்கார் இருந்தது, அதுவே ஆபத்து தான். சோ அதே சமயம் அந்த பக்தர் நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றேன், நான் பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போனாலும் எனக்கு ஒண்ணு நேர்ந்துடாது, எனக்கு ஒண்ணு ஆயிடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு அவரு பக்தர் அல்லாத சங்கத்துல போய் இருந்துட்டே இருந்தாருன்னா இந்த நிலைமை தான் ஆகும். என்ன ஆயிடும்? அவரும் வீழ்ச்சி விலகிடுவார், கிருஷ்ண பக்தி விலகிடுவார். அதனால பிரம்மா எச்சரிக்கிறார். ஜனசங்கா, பக்தர் அல்லாத சங்கம். 2 முறை சொல்றார் உபதேசாமிர்த புத்தகத்துல. 2 முறை ரூப கோஸ்வாமி சொல்றார். 3வது பதத்திலையும் சொல்றாரு, 2வது பதத்திலையும் சொல்றாரு. சங்கத்தியாகா, ஜனசங்கா, பக்தர் அல்லாதவ சங்கத்தை அறவே தவிர்த்து விட வேண்டும். இல்லாட்டி என்ன ஆயிடும்? நம்முடைய கான்சியஸ்னஸ் பொல்யூட்டாயிடும், நம்ம உணர்வும் பாதிப்படைஞ்சிடும். பகவான் ஒருவரை போதிய அளவு பாதுகாக்கவில்லை என்றால் அவர் தனது ஆன்மீக நிலையிலிருந்து கீழே விழ நேரிடலாம். அதனால் பகவானின் பாதுகாப்பிற்கும் அவரது ஆசியின் மூலம் தமது கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பகவானை தொடர்ந்து உடன் பிரார்த்திக்க வேண்டும். பகவான்கிட்ட இதைத்தான் பிரார்த்திக்கணும். பகவான்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்? நான் எந்த சூழ்நிலையும் நான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், ஆல்ரெடி நான் வீழ்ந்த ஆத்மா, நான் ஏற்கனவே இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் முக்குணத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன், நான் பௌதிக உலக பற்றுதலால பந்தப்பட்ட நிலையில இருக்கேன், எப்படியாவது பகவானே என்னை காப்பாத்திடுங்க, எப்படியாவது என்ன இந்த பௌதிக துன்பத்தில இருந்தும் பௌதிக பற்று என்னை காப்பாத்திடுங்க அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கு. உங்க பாதுகாப்பு இல்ல, பகவான் ஒருத்தர பாதுகாக்கலன்னு சொன்னா அவர் ஒரு நாளும் மேல வரவே முடியாது, அவர் ஒரு நாளும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையவே முடியாது. அப்போ ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கிருஷ்ண பக்தர் எப்பவுமே பகவானின் பாதுகாப்பிற்காகவும் அவரது ஆசையின் மூலம் தனது கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும்? கிருஷ்ணா, நான் எப்பவுமே உங்க பாதத்துல ஒரு தூசியா இருக்கணும், என்னை எப்பவுமே உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, நான் எப்பவுமே ரொம்ப பணிவான பக்தனா இருக்கணும், நான் எளிமையா இருக்கணும், எனக்கு கர்வம் வந்து விடக்கூடாது, எனக்கு ஆணவம் வந்து விடக்கூடாது, நான் செருக்கு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம தொடர்ந்து வைக்கணும். இதுதான் பிரார்த்தனை வைக்கிறதுனா இந்த பௌதிகமான பிரார்த்தனை இல்ல. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடணும், என் பொண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடணும், நோ, அதெல்லாம் பிரார்த்தனை இல்லை. பிரார்த்தனை என்னது? எனக்கு கர்வம் வந்து விடக்கூடாது, நான் எப்பவும் உங்க பாதுகாப்புல இருக்கணும், நான் எப்பவுமே உங்களுடைய ஜூரிடிக்ஷன்ல கிருஷ்ணனுடைய பாதுகாப்புலயே இருக்கணும். அப்படிதான் பிரார்த்தனை செய்யணும். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இதைதான் சொல்றாரு. அப்ப பிரபுபாதுக்கு என்ன சொல்லி முடிக்கிறாரு? கன்க்ளூஷன் என்னது? வேதங்கள் ஆன்மீக வாழ்க்கையினை கத்தி மேல நடக்கும் கூர்மையானது. ஆன்மீக பாதை இருக்கு இல்லையா, அது ஷார்ப்பான கத்தி மேல, ஸ்வார்ட் மேல நடக்கிற மாதிரி. ஆன்மீக பாதைங்கிறது ரொம்ப கடினமானது. கொஞ்சம் கவனம் சிதறினாலும் வெறும் ஆபத்தாயிடும். ஆன்மீக பாதைங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி, கொஞ்சம் கவனம் சிதறினாலும் துண்டாயிடும். அதனால ஒரு முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவாக இருந்து தனது கடமையை செய்வதற்காக எப்போதும் பகவானின் பாதுகாப்பினை வேண்டுபவனா இருந்தார் என்றால், இந்த ஆன்மீக வாழ்க்கை இருக்கே அது ரொம்ப ஷார்ப்பானது, ரொம்ப கூர்மையானது. அது சற்றும் கவனக்குறைவு, ஒரு சின்ன கவனக்குறைவு கூட நம்மளை வீழ்த்திடும். அதனால பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பகவானே, நான் இந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்படி ஒருத்தர் பகவானிட்ட பிரார்த்தனை பண்ணான்னு சொன்னா, ஓ கிருஷ்ணா, நான் எப்பவுமே உங்களுடைய சேவகனா இருக்கணும், உங்களுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கணும்,
எனக்கு கர்வம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது. நான் எப்பவுமே எளிமையான பணிவான சேவகனா இருக்கணும், எளிமையான பணிவான சேவைகளை செய்யணும். அப்படி ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணாருன்னு சொன்னா, இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பக்தர் பகவான் பாதுகாப்பினை வேண்டுபவனா இருந்தார் என்றால் பௌதிக கலங்கத்தின் பௌதிக கலங்கத்தில் விழுந்து விடுவோம் என்னும் அச்சத்திற்கு அவர் ஆளாக மாட்டார். எவ்வளவு அழகான பாயிண்ட், ரொம்ப முக்கியம். இந்த பௌதிக உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது. இங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். இந்த பௌதிக பட்டுதல்ங்கிற களங்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைய முடியாது. சோ இந்த பௌதிக பட்டுதல்ங்கிற களங்கத்திலிருந்து நான் வெளியில வரணும்னா நான் எப்பவும் கிருஷ்ணனுடைய கருணையை நம்பி இருக்கணும், அவரது தூய பக்தர்களின் கருணையை நம்பி இருக்கணும், ஆச்சாருடைய திருவடிகளே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். ஆச்சாருடைய திருவடியோட அடைக்கலம் பெற்றுக் கொண்டா மட்டும்தான் நம்ம இதை கிராஸ் பண்ணணும். மகியசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் வினீதயாவத். பகவானுடைய தூய பக்தரின் தாமரை பாத தூசியை தலையில வைத்துக் கொள்ளாத வரைக்கும் ஒருத்தரால பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியாது. அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது, தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறது. இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? பிரம்மா எனக்கு ஆணவம் வரக்கூடாதுங்கிறாரு, கர்வம் வரக்கூடாதுங்கிறாரு, நான் எப்பவுமே உங்களுடைய பாதுகாப்புல இருக்கணும், பகவானே என்னை எப்பவும் உங்க பாதுகாப்புலயே வச்சுக்கோங்க, நான் எப்பவும் உங்க தாமரை பாதத்துல ஒரு தூசியா இருக்கணும், எப்படி பிரார்த்தனை பண்றேன். இதுதான் மகாஜன். சோ இந்த மகாஜன் நம்ம ஃபாலோ பண்ணணும். மகாஜனோ எனக்கு கதச வந்தாக, மகாஜனுடைய அடிச்சுவட்டை நான் பின்பற்ற வேண்டும். மாதிரி மகாஜனுடைய அடிச்சுவற்றை நான் பின்பற்ற வேண்டும். அப்பதான் நாமளும் இந்த மாதிரி விஷயங்களை பாதிப்படைய மாட்டோம். இந்த கர்வம் இருக்கு இல்லையா, கர்வத்தை பத்தி சொல்லும் போது யாராவது நம்மளை புகழ்றாங்கன்னு எப்படி இருக்கணும்? ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பேசிட்டோம். யாராவது நம்மளை புகழ்றாங்க, ஐயோ பிரபு பிரபு யூ ஆர் கிரேட் டிவோட்டி, யூ ஆர் நைஸ் டிவோட்டின்னு சொன்னா நமக்கு எப்படி ஃபீலிங் இருக்கணும்? பன்றியோட மலத்தை எடுத்து உடம்புல பூசின மாதிரி இருக்கு. மலம்னாலே அருவருப்பா இருக்கு, அது பன்றியோட மலம். யாராவது நம்ம முன்னாடி பிரபு நீங்க ரொம்ப நல்லா கிளாஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா கீர்த்தனை பாடுறீங்க, ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, ரொம்ப நல்லா சேவை பண்றீங்கன்னா அது பன்றியோட மலத்தை எடுத்து மேல பூசதான் நினைக்கும். ஐயோ இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே கர்வம் பிடிச்சவன், எனக்கு மேல கர்வம் அதிகமாயிடும். அதை காதலே வாங்கக்கூடாது. அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, நம்ம நல்லா சேவை பண்ணா சொல்லுவாங்க, பிரபு பிரபு யூ ஆர் வெரி நைஸ் பிரபு, யூ ஆர் சோ ஹம்பிள் பிரபு. உடனே என்ன சொல்லிடணும்? எல்லா புகழும் பிரபுபாதருக்கு. பிரபுபார் மாதிரி பணிவான பக்தர் எங்க இருக்க முடியும்? பிரபுபார் மாதிரி யார் ரொம்ப எளிமையா இருக்க முடியும்? உடனே அந்த புகழை பிரபுபார் தலைக்கு ஏத்திக்கிட்டோம் போச்சு, அவ்வளவுதான். ஐஸ் பெட்டி தூக்கி தலையில வச்சா என்னாகும்? அது மண்டைக்குள்ள இறங்கும். மண்டைக்குள்ள இறங்குனா மண்டை குடைச்சல் ஆயிடும். இல்லையா? ரொம்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஸ் பேக் எடுத்து தலையில வச்சிட்டோம், ஐஸ் பெட்டி எடுத்து தலையில வைக்கும் போது என்ன ஆகும்? அந்த ஐஸ் டிராப் தலைக்குள்ள இறங்கும். அது இறங்க 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 மண்டை குடைச்சல் ஆயிடும், தலைவலி ஆயிடும். அது ஆரம்பத்துல நல்லா கூலிங்கா இருந்தது, ஆனா உள்ள போய் என்ன பண்ணுது? மண்டை குடைச்சல் ஆயிடும். அதேதான், சேம் திங். சோ யாராவது புகழ்றதுக்கு நம்ம அனுமதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது சட்டில் லெவல்ல மனசு என்ஜாய் பண்ணும். மைண்ட் எப்படின்னா, மனசு இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. பாருங்க பாருங்க, என்னெல்லாம் நல்ல பக்தர்னு சொல்றாங்க, நல்லா கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நல்லா கீர்த்தனை பாடுறேன்னு சொல்றாங்க, நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அது அப்படியே உள்ள இறங்கிடுத்து போச்சு, அப்படியே கீழே போயிடும். சோ பிரம்மா தான் எச்சரிக்கிறார். சோ பிரம்மா எச்சரிக்கிறது மட்டும் இல்ல, அவர் தன் பர்சனல் லைஃப்ல பிரேயர் பண்றாரு. பாருங்க, பிரம்மா நமக்கு எவ்வளவு உதாரணமா இருக்காரு. அவர் நடைமுறை வாழ்க்கையில பிரார்த்தனை பண்ணி காமிக்கிறாரு, பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், பிரார்த்தனைனா என்ன, என்ன பிரார்த்தனை பண்ணணும், எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும், இதுதான் பிரார்த்தனை. இதை தவிர மத்ததெல்லாம் பிரார்த்தனையே கிடையாது. இங்க பிரம்மா செஞ்சுதான் உண்மையான பிரார்த்தனை. இதை தவிர வேற எதுவும் பிரார்த்தனையே கிடையாது. நம்ம கேட்கறது பூரா பௌதிகமா. பௌதிகமான பிரார்த்தனை பிரார்த்தனையே கிடையாது, அது வியாபாரம், பிசினஸ். கிருஷ்ணாண்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க கேட்டது வியாபாரம். நம்ம வியாபாரம் பண்றதுக்காக கிருஷ்ணாட்ட வரல, பக்தி செய்யறதுக்காக வரும், அன்பு செய்யறதுக்காக வரும். கிருஷ்ணன் மேல அன்பு செய்யறதுக்காக வரும். அந்த பக்தியில எது உத்தமமான பக்தி? எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ இதுதான் ரியலைசேஷன். பிரம்மாவுடைய ரியலைசேஷன் என்னது? அவர் அனுபவத்துல சொல்லி கொடுக்கிறார்.
அவர் ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்காரு, உதாரணமா இருக்காரு. நான் படைப்பு தொழில் ஈடுபடும் போது கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. நான் எப்பவும் உங்களையே நம்பி இருக்கணும். ஒருவேளை நான் அந்த படைப்பு தொழில் ஈடுபடும் போது எனக்கு அதோட தாக்கம் ஏற்படலாம். அது தாக்கம் ஏற்பட்டு நான் கலக்கம் அடைஞ்சலாம். அந்த கலங்கம் அடையக்கூடாது. ஆஹ் இதுதான். சோ நம்ம சேவை பண்ணும்போது நமக்கு கர்வம் வரக்கூடாது, நமக்கு அகங்காரம் வரக்கூடாது. நம்ம எப்பவுமே கிருஷ்ணனுடைய சேவனுடைய சேவை நான் நினைக்கணும். நான் கிச்சன்ல சமைக்கிறேன்னா நான் சமைக்கல, ராதாராணி தான் பகவானுக்கு சமைக்கிறாங்க, நான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன்ல சமைக்கிறவனுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும்? ராதாராணி தான் பகவானுக்கு சமைக்கிறாங்க, நான் அசிஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். கிளாஸ் கொடுக்குற என்ன நினைக்கணும்? குரு பேசுறாரு, நான் கருவி, அவ்வளவுதான். எப்போ வியாசாசல உட்காந்து பேசுறோமோ அப்ப ஆன்மீக குரு பேச வைக்கிறார், நம்ம பேசுறோம். அப்போ கிளாஸ் கொடுக்குறவன் என்ன நினைக்கணும்? குரு பேச வைக்கிறார், நான் பேசுறேன். சமைக்கிறவன் என்ன நினைக்கணும்? ராதாராணி சமைச்சாங்க, நான் அசிஸ்ட் பண்ணேன். புத்தக விநியோகம் பண்ண என்ன நினைக்கணும்? பிரபுபார் இன்னைக்கு இந்த புத்தகம் ஒரு போன் நினைச்சிருக்காரு, நான் கொடுத்தேன். நான் ஒரு கருவிதான். பிரபுபார் டிசைட் பண்ணிட்டாரு இவருக்கு இந்த புக்கு கொடுக்கணும், இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்கு கிடைக்கணும்னு. பிரபுபாடைய கருணை அவருக்கு கிடைக்கணும்னு இருக்கு. அது நான் ஒரு கருவிதான். அது எல்லா விஷயத்தையும் ஒரு கருவிதான். கீர்த்தனம் பாடுறது எதுக்காக? கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்றதுக்காக, பக்கத்துல உள்ளவங்க அட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல. சில நேரம் கீர்த்தன் மேல பாத்தீங்கன்னா இந்த யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓ, ரொம்ப அழகா பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக இல்ல. ஸோ நம்ம பாடுறதும் நடனம் ஆடுறதும் கிருஷ்ணரை கவர்றதுக்காக, ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் பண்றதுக்காக, எதிர்பாலினத்தை கவர்றதுக்காக, கிருஷ்ணரை கவர்றதுக்காக, கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்றதுக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக. அது மாதிரி ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு குறிப்பிட்ட திறமை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட திறமை இருக்கலாம். அந்த திறமையால கர்வம் வராம பார்த்து, அந்த திறமை பகவான் கொடுத்திருக்காரு, எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? கிருஷ்ணா அந்த சக்தியை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஒரு செகண்ட் போதும் கிருஷ்ணா. நம்ம பாடிட்டே இருக்கலாம், ரொம்ப அழகா பாடலாம். கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு, என்ன மாதிரி யாரும் பாட முடியாது, கிருஷ்ணா குரல் வளத்தை கட் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பாடவே முடியாது, லைஃப் லாங் பாட முடியாது. சோ அதனால சக்தி கொடுக்கறது பகவான் தான். பகவான் நினைச்சா ஒரு ஜீவாத்மாக்கு சக்தி கொடுக்கவும் முடியும், சக்தி எடுக்கவும் முடியும். அர்ஜுனனுக்கு சக்தி கொடுத்தாரு. மகாபாரத யுத்தம் நடந்த போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சக்தி கொடுத்தாரு, பீஷ்மருக்கு நிகரா சண்டை போடுறாரு. பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, மகாரதர்கள் கூட அர்ஜுனன் சண்டை போட்டாரு. சிவபெருமானுக்கு நிகரா யுத்தம் பண்றாரு. பசுபதி ஆஸ்திரம் கிடைச்சது பரிசா இருக்கு சிவபெருமானுடைய கருணையால். சோ சிவபெருமானுடைய கருணையால அர்ஜுனனுக்கு பசுபதி ஆஸ்திரம் கிடைச்சது. சிவபெருமானை வேந்து போன அர்ஜுனுடைய ஆற்றலும், இவ்வளவு சிறந்த மாவீரன் அர்ஜுனன், அதெல்லாம் அவரோட விளையாடுன்னு நினைச்சாரு. சிவபெருமான் என்ன பண்ணாரு? அர்ஜுனுடைய அந்த வில்லா காண்டிபதாரி, இவன் எவ்வளவு அழகா வில்வித்த பண்றானோ, கொஞ்சம் நேரம் விளையாடுமே, அதான் கிராட அந்த வேட ரூபத்துல விளையாண்டாரு. சோ இப்பேற்பட்ட அர்ஜுனன் துவாரகை போயிருந்தப்போ கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. பட் கிருஷ்ணருடைய ராணிகளை அர்ஜுனன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிறவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. மாடு மேய்க்கிற 1000 இடையர்கள் அர்ஜுனன் கூட சண்டை போட்டு அதை தோக்கு அடிச்சுட்டு அந்த கிருஷ்ணருடைய ராணிகளை கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு அப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு. அந்த நபர்களா சாதாரண நபர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் பகவான் தான். பகவானுடைய மனைவி யார் கடத்த முடியும்? பகவானுடைய மனைவி யாராலும் தொடர் நெருங்க கூட முடியாது. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? அந்த இடையர்குல சிறுவனா அர்ஜுனன் தோல்பிச்சு அந்த பெண்களை கடத்திட்டு போயிட்டாருன்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி. விஸ்வநாத் சக்கரவர்த்தி என்ன எழுதியிருக்காரு? அந்த 1000 சிறுவர்கள்லாம் சாதாரண நபர் கிடையாது, பகவான் தான் வந்தாரு. அவங்க தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சிட்டு போன கிருஷ்ணருடைய ராணிகளை துவாரிகை, அங்க ஆன்மீக உலகத்துக்கு துவாரிகை அழைச்சிட்டு போறாரு. அதுக்கு ஒரு லீலையா பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? இப்ப அர்ஜுனன் ஃபீல் பண்ணாரு. என்ன அர்ஜுனன் ஃபீல் பண்றாரு? எந்த காண்டியும் கையில் எடுத்து அர்ஜுனன் எதிரிகளை தவிர்க்க செஞ்சானோ அதே காண்டிவம் இருக்கு, அதே அர்ஜுனன் ஆனா ஜெயிக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணரை விட்டு பிரிச்சுட்டாரு, கிருஷ்ணா சக்தி எடுத்துட்டாரு. சோ கிருஷ்ணா ஒருத்தருக்கு சக்தி கொடுக்கறதுனாலதான் பண்ண முடியும். கிருஷ்ணா சக்தி எடுத்துட்டாரு, தாளகுப்புறம் நின்னாலும் பண்ண முடியாது, தாளகுப்புறம் நின்னாலும் பண்ணவே முடியாது. பாயிண்ட். அதனால எப்பவுமே நம்ம கிருஷ்ணனுடைய கருணையை நம்பி இருக்கணும், பகவானே சார்ந்து இருக்கணும். வீண் கர்வம் ஆணவம் கொள்ளாம எளிமை, வீண் கர்வம் ஆணவம் கொள்ளாம எளிமையான பணிவான பக்தரா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் கிருஷ்ணாவை கவரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கிருஷ்ணரை கவரும். இந்த கர்வம் உள்ள பக்தர்கள் கிருஷ்ணரை கவர முடியாது. சோ தேவர்கள் கூட கிருஷ்ணரை கவர முடியாது.
சம்டைம் இந்திரன் மாதிரி தேவர்களுக்கு கர்வம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பகவானை கருணையால அவங்க திருத்தி ஆட்கொள்ளப்படுவாங்க. हरे कृष्ण। धीरेन्द्र श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।